Unit 4 11th accountancy page number 105 exercise number 22 நம்ம பார்க்க போறோம். So the direct ledger posting for the following transaction 2017 July 1 Sankar commenced business with the cash 1 lakh 5 sold goods for cash 10,000 9 wages paid 6,000 19 salary paid 8,000 advertisement expenses paid rupees 4,000 பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட் லெட்ஜர் போட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நமக்கு ஜேர்னல் தெரிஞ்சால் தான் நம்ம டைரக்ட் லெட்ஜருங்கிறது போட முடியும். ஜேர்னல் நமக்கு கன்ஃபார்ம் தெரியல, தப்பாக வருதுன்னா லெட்ஜருங்கிறது போஸ்டிங் தப்பாக போயிடும். ஓகேங்களா, அதனால் ஜேர்னல் தெளிவாக தெரியணும். சங்கர் கமாண்ட்ஸ் பிஸ்னஸ் தி கேஷ். அப்போது சங்கருங்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கேஷை வந்து உள்ளே போடுறாங்க, பிஸ்னஸ்க்குள்ளே போடுறாங்க. அப்போ பிஸ்னஸை பொறுத்தளவு கேஷு உள்ளே வருது, கம்ஸின் உள்ளே வருது, அதாவது பிஸ்னஸில் இன்ஃப்ளோ வருது. அப்போது பிஸ்னஸ்க்குள்ளே வருதுனால நம்ம கணக்கு எல்லாமே பிஸ்னஸை பொறுத்து தான் போடுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சங்கருடைய கேபிட்டல். ஏன்னா சங்கர் தான் கேபிட்டல் கொடுக்குறாரு, அதனால் 2ல் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ரெண்டாவது ஜூலை 5 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். சேல்ஸ் பண்ணுறீங்க, அதாவது கேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க. அப்போ கேஷ் வந்து என்ன ஆகுது, பிஸ்னஸுக்கு உள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், டு சேல்ஸ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸு 10,000. நெக்ஸ்ட்டு 9 வேஜஸ் பெய்டு 6,000. வேஜஸ்ங்கிறது என்னென்னா டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேஜஸ்ங்கிறது. அப்போ வேஜஸ்ங்கிறது இன்டைரக்ட், அதாவது நாமினல் அக்கௌண்ட். அப்போ இந்த இடத்துல செலவு பண்ணுறீங்க நீங்கள் 6,000. அப்போ என்ன ஆகுது, வேஜஸ்ங்கிறது வந்து நம்ம வெளில கொடுக்குறோம். அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு, வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். அப்போ நாமினல் படி என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போது வேஜஸ்ங்கிறது என்னது, எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட் பண்ணுறோம். அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். சேலரி பெய்டு 8,000. சேலரிங்கிறது என்ன, மந்த்லி மோடில் கொடுத்தா சேலரி, டெய்லி மோடில் கொடுத்தா வேஜஸ்ஸு. இப்போ டெய்லி ஒருத்தவங்களுக்கு ஒர்க்குக்காக பணம் கொடுக்கும்போது டெய்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வேஜஸ்ஸு. மந்த்லி அவங்க மாதம் மாதம் வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் சேலரி. இப்போ சேலரி பெய்டுங்கிறது என்னது, நாமினல் அக்கௌண்ட், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20th அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக என்ன செய்வாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ விளம்பரம் படுத்துவாங்க. அப்போ அந்த விளம்பரத்துக்காக என்ன செஞ்சுருக்காங்க, 4,000 கொடுக்குறாங்க. அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். இப்படி நீங்கள் ஜேர்னலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் தென் லெட்ஜர் போடணும். இப்போ லெட்ஜர் வந்து டைரெக்டாக நம்ம போடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். அதாவது ராஜா கமாண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னு இருக்கு இல்லையா, சாரி சங்கர் கமாண்ட்ஸ் வித் கேஷ்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜர், கேஷ் அக்கௌண்ட். இப்போ பாருங்கள், டேட் ஃபஸ்ட்டு எழுதிங்க. டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷம் 2017 ஜூலை மாதத்தில். அதாவது போத் சைடு நீங்கள் எழுதிக்கிங்க, 2 பக்கமும் எழுதிக்கிங்க. ஜூலை மாதத்தில் 2017 ஜூலை. ஓகேங்களா, இப்படி அப்ளை பண்ணிக்கிங்க. டேட் அப்பப்போ நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சங்கர் கமாண்ட்ஸ் பிஸ்னஸ், சங்கர் கமாண்ட்ஸ் பிஸ்னஸ், சங்கர் கமாண்ட்ஸ் பிஸ்னஸ் தி கேஷ். அப்போ என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் 2ங்கிறது டெபிட் சைடில் வரணும். இந்த பக்கம் டெபிட் சைடு, இந்த பக்கம் கிரெடிட் சைடு. அப்போ 2ல் நீங்கள் என்ன செய்யணும், 2 எத்தனாம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி, 2 சங்கர் கேபிட்டல், சங்கர் கேபிட்டல், கேபிட்டல் அக்கௌண்ட். சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 lakh. அப்போது 1 lakh நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 1 lakh அப்ளை பண்ணிடுச்சு. அடுத்து பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் வேறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 5ஆம் தேதி பாருங்கள், சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 10,000, சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 10,000 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்னு அர்த்தம். அப்போது எத்தனாம் தேதி, 5ஆம் தேதி, 5ஆம் தேதி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், டு சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு, 10,000, 10,000. ஓகேங்களா. அடுத்தது என்ன கேஷ்னு பாருங்கள்,
வேஜஸ் பெய்டு இருக்குது 6000. வேஜஸ் பெய்டுன்னு என்ன அர்த்தம்? வேஜஸ் அக்கௌண்டட் ஆர் டு கேஷ்னு போட்டிருப்பீங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது எத்தனாம் தேதி இது? 9ஆம் தேதி, டேட் 9, வேஜஸ் அக்கௌண்ட் பை வேஜஸ் அக்கௌண்ட். வேஜஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 6000. அவுட்டர் காலத்தில் 6000. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சேலரி பெய்டு 19th அன்னைக்கு சேலரி பெய்டு 8000. அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது 19ஆம் தேதி பை சேலரி அக்கௌண்ட் எவ்வளவு? 8000. அடுத்தது பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 4000 இருக்குது. எத்தனாம் தேதி? 20th. அப்போ 20ஆம் தேதி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது இது கிரெடிட் சைடில் பாருங்கள், 20ஆம் தேதி பை அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு? 4000. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. கேஷ் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் 1,10,000 டெபிட் சைடில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 18,000 தான் இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிறது டெபிட் சைடில் தான். அப்போது 2 லைன். அப்போ எந்த பக்கம் பாருங்கள், 2 லைன் கீழே விடுங்க. இப்போ 2 லைன் கீழே விட்டு அடிக்க ஓடிடுங்க. 2 லைன் அதே சேம் லைனில் வாங்க. சேம் லைனில் இங்கேயும் போடுங்க. போட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? டெபிட் சைடில் 1,10,000 இருக்கா? அந்த 1,10,000 அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள். அதே அமௌண்ட்டை அந்த கிரெடிட் சைட்லையும் 1,10,000. இப்போ என்ன செய்றீங்கன்னா, இந்த 1,10,000 இதை லெஸ் பண்ணணும். 1,10,000 லெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 0 0 0. பாருங்கள், 8 4 8 8 4 12 12 6 18. இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. 18 2 20க்கு 0. பாக்கி 2. இங்கே 1 இருக்குது. 9 2 11. 11க்கு 1. பாருங்கள், 92,000. பாருங்கள், 92 96 104 110. பாருங்கள், 1,10,000. அப்போ 92,000ங்கிறது என்னது? பேலன்ஸ் சிடி. அப்போ ஜூலை 31 அன்னைக்கு, ஜூலை 31 அன்னைக்கு பை பேலன்ஸ் சிடி. இப்போ 31 எப்படி கண்டுபிடிச்சேன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை 31 மேடா பகுதி இருக்குது. ஜூலை 31ல் 92,000. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் யார்? கேபிட்டல் அக்கௌண்ட் சங்கருடைய கேபிட்டல் அக்கௌண்ட். சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட். சங்கர் கேபிட்டல். இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பேலன்ஸ் சிடி போடணும். பாருங்கள், இந்த பக்கம் பேலன்ஸ் சிடி 92,000 இருக்குது. 2 என்னது? ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு 1ஆம் தேதி 2 பேலன்ஸ் பிராட் டவுன். பேலன்ஸ் பிடி எவ்வளோது? 92,000. இது அப்ளை பண்ணாமல் விட்டாச்சு. 92,000 போட்டு இப்படி ஒரு கோடு போடுங்க. இது சங்கர் கேபிட்டல் அழிச்சுங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும் சங்கர் கேபிட்டல். சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லெட்ஜர் போஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சங்கருடைய கேபிட்டலுங்கிறது ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. அப்போ கேஷ் அக்கௌண்ட் அட் டு சங்கருடைய கேபிட்டல். பாருங்கள், இப்போ எப்படி போஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 2017 ஜூலை 1ஆம் தேதி பை கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு? 1 lakh. வேறு எதுவும் அமௌண்ட்டு கிடையாது. அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போது க்ளோஸ் பண்ணுங்கள். அதே சேம் லைனில் இங்கே போடுங்க. குறையிற பக்கத்துக்கு தான் 2 கோடு வேணும், அதனால தான். அப்போது 1 lakh. இங்கேயும் அதேமாரி சேம் அமௌண்ட் 1 lakh. இப்போ குறையிற பக்கம் தான் என்ன செய்யணும்னா, ஜூலை மாதத்தில் தான் கணக்கு போடுறோம். அப்போ ஜூலை 31ன்னு போடுங்க. ஜூலை 31 டு பேலன்ஸ் சிடி 1 lakh. இதான் குறையிற அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 பை பேலன்ஸ் பிராட் டவுன் எவ்வளவு? 1 lakh. ஓகேங்களா? அடுத்தது என்ன கணக்கு போடணும்? அப்போ கேஷ் போட்டாச்சு, கேபிட்டல் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும். அடுத்து என்ன செய்யணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும். சேல்ஸு அக்கௌண்ட். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் பாருங்கள்.
சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 5ஆம் தேதி சோல்டு ஃபார் கேஷ்னு இருக்குது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் அட் டு சேல்ஸு. இப்போ பாருங்கள் 5ஆம் தேதி இப்போ 2017 ஜூலை 5ஆம் தேதி கேஷ் பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு சேல்ஸ் பண்ணி கேஷுக்கு 10,000. ஓகேங்களா. அடுத்தது சேல்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. வேறு சேல்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அதேமாரி சேம் லைனு இங்கே. ஓகேங்களா. இப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அப்போது 10,000 இங்கே போடுங்க. அதே மாதிரி இங்கே 10,000 போடுங்க டெபிட் சைடில். குறையிற பக்கம் வந்து ஜூலை 31 to பேலன்ஸ் சிடி 10,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங்கு ஆகஸ்ட் 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. ஓகேங்களா. தென் என்ன கணக்கு போடணும் பாருங்கள். அடுத்தது வேஜஸ் அக்கௌண்ட் போடணும். இப்போ வேஜஸ் அக்கௌண்ட் போடணும். வேஜஸ் அக்கௌண்ட். இப்போ வேஜஸ் அக்கௌண்ட் என்ன, வேஜஸ் அக்கௌண்ட் அட் டு கேஷ். அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் அட் டு கேஷ். இப்போது 2017 ஜூலை 1ஆம் தேதி டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோது வேஜஸ் அக்கௌண்ட்டு 6,000. இப்போ அவ்வளோதான் வேஜஸ் அக்கௌண்ட், வேறு எதுவும் இல்லையா. அப்போ க்ளோஸ் பண்ணுங்கள் டோட்டல் சைடு, போத் சைடு. அப்போ 6,000. அதே போல் அதே சேம் லைனில் 6,000. ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் குறையுது. அப்போ ஜூலை 31 2017 பை பேலன்ஸ் சிடி 6,000. ஓகேங்களா. அப்போ இங்கே ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன் 6,000. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு. அப்போ அந்த பேஜில் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன போடணும் பார்த்தீங்கன்னா, வேஜஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், சேலரி அக்கௌண்ட் போடணும். இப்போ சேலரி அக்கௌண்ட். இப்போ சேலரிஸ் அக்கௌண்ட். இப்போ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் 8,000. அப்போ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போ 2017 ஜூலை என்னது 19 சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு 8,000. ஓகேங்களா. இப்போ வேறு எதுவும் இல்லை. அப்போ டோட்டல் ஆன் போத் சைட். அதேமாரி சேம் லைனில் இன்னர் காலத்தில் போடக்கூடாது, அவுட்டர் காலத்தில் தான் போடணும் 8,000. இப்போ இந்த பக்கம் தான் குறையுது. இப்போ குறையிற அமௌண்ட்டுக்கு என்ன, ஜூலை 31 பை பேலன்ஸ் சிடி 8,000. ஓகேங்களா. இப்போது இந்த பக்கம் டெபிட் சைடில் என்ன செய்யணும், ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்கும், டு பேலன்ஸ் ஆகஸ்ட் 1 டு பேலன்ஸ் பிடி 8,000 போட்டு போட்டு. ஓகேங்களா. இப்போது நம்ம கணக்கு போட்டாச்சு. இப்போ இந்த கணக்கு போட்டதை நம்ம செக் பண்ணுறது தான் ட்ரையல் பேலன்ஸ் போட போகிறோம். இப்போ ட்ரையல் பேலன்ஸுங்கிறது சிங்கிள் சைட் போடணும், அது நம்ம போடுவோம். ஓகே. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் இப்படி தான் போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் சங்கர் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நீங்கள் எல்லா கணக்கும் லெட்ஜருக்கு நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் போட தேவையில்லை. இப்போ எதுக்கு நான் போட்டு காட்டுறேன்னா, நீங்கள் போட்டிருக்க கணக்கு கரெக்டாங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் போடுறீங்க, சரி இந்த கணக்கு போட்டது கரெக்டாங்கிறது வெரிஃபை பண்ணுறது தான் ட்ரையல் பேலன்ஸ். இது அடுத்த யூனிட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஃபிஃபராக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ் வீடு எந்த பக்கம்லாம் இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்க, கேஷ் அக்கௌண்ட் போட்டிங்க. அப்போ என்னது, கேஷ் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிங்க, எந்த பக்கம் பேலன்ஸ் வீடு போட்டுறீங்க, பேலன்ஸ் வீடு டெபிட் சைடில் 92,000 போட்டிருக்கீங்க. அப்போ டெபிட் சைடில் நீங்கள் 92,000 போடணும். டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்
கேஷ் அக்கௌண்ட் 92,000. டெபிட் சைடில் 92,000 போடணும். அடுத்து பாருங்கள், சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே போட்டுறீங்க பேலன்ஸ் பிடி? கிரெடிட் சைடில் 1 lakh போடுறீங்க. அப்போ கிரெடிட் சைடில் 1 lakh போடணும். இப்போது 2 சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 1 lakh. அடுத்து என்ன பண்ணுறீங்க? சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுறீங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கே போட்டுறீங்க? கிரெடிட் சைடில் 10,000. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சைடில் 10,000. அப்போது 3 சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 10,000. ஓகேங்களா? அடுத்தது வேஜஸ் அக்கௌண்ட் போட்டுறீங்க. வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 6,000 போட்டுறீங்க. அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 6,000. 4 வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் 6,000. ஓகேங்களா? அடுத்தது என்னது? சேலரி அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட் என்ன செய்றீங்க? டெபிட் சைடில் 8,000. அப்போ 5 சேலரி அக்கௌண்ட் டெபிட் சைடில் 8,000. இப்போ டோட்டல் பண்ணுனா டேலி ஆகணும். ஓகேங்களா? இருங்க, எல்லாமும் செக் பண்ணிப்போம். பாருங்கள், இதில் இன்னொரு கணக்கு நம்ம விட்டுருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கணக்கு கொண்டு போடவே இல்லை. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் லெட்ஜரை வந்து நம்ம போட்டுக்கணும். சாரிப்பா, கீழே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம போடவே இல்லை. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் என்னது? ஜூலை 20 டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு? 4,000. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். 4,000. அப்போ டோட்டலான போத் சைட் 4,000. அப்போது ஜூலை 31 பை பேலன்ஸ் சிடி 4,000. அப்போது ஆகஸ்ட் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 4,000. ஓகேங்களா? ஒன்று மிஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னது? எல்லாமே செக் பண்ண சொன்னோன்னா அதுதான். இப்போ சேலரி அக்கௌண்ட் போட்டாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் போடணும். அப்போ 6 அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு? 4,000. டெபிட் சைடில் பேலன்ஸ் பிடி கட்டியிருக்கோம். அப்போ டெபிட் பாருங்கள், டோட்டல் போட்டால் வரணும் ஆன்சர். அப்போ தான் கரெக்டு. இப்போ 1,10,000. இங்கே பாருங்கள், 8,014 14 8 14 14 18 8 20 0 2 1 11 1,10,000. டேலி ஆயிடுச்சிங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் மட்டும் நம்ம மிஸ் பண்ணுறதுனால திரும்ப நான் போட்டுட்டேன். பார்த்துக்குங்க, இவ்வளோ தான். இப்போ கணக்கு டேலி ஆயிடுச்சு. கணக்கு போட்டது கரெக்டுங்கிறது செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம்.